அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசியில் இப்போ நம்ம பேட்டர்ன் மாற்றிருக்கானுங்க. என்னென்னா இந்த 25 கொஸ்டின்ஸை 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. குவான்டிட்டிவில் 5, ரீசனிங்கில் 10. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 20+5 அப்படின்னு தான் கொடுத்துருப்பானுங்க. இப்போ 15+10 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் டைஸ்ன்னு ஒரு டாபிக் இருக்குங்க. ஓகேவா? இந்த டைஸ் டாபிக் ரொம்ப ஈஸி, எல்லாருமே ஈஸியாக போட்டுருவாங்க. அதனால் இப்போ மாணவர்கள் கேட்டிருந்தாங்க அப்படின்றதுக்காக இந்த ரீசனிங்கில் சில டாபிக்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெய்லி ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டைஸை பார்க்க போகிறோம். இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் ஒரு 6-7 கொஸ்டின்ஸ். இது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டைஸில் ஏதாவது ஒரு 4 கொஸ்டின் பேப்பர் புரட்டினா தான் ஒரு கொஸ்டின் பேப்பரில் அந்த டைஸ் கொஸ்டின் இருக்கும். ஆனால் இனி வரும் காலத்தில் கம்பல்சரி ஒரு கொஸ்டின்ஸ் இல்லை 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வருங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். காரணம் என்னென்னா டிஎம்பி சிலபஸில் டைஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பானுங்க. ஓகேவா? ஸோ அன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் அந்த கேட்டிருக்க ஒரு 5-6 கொஸ்டின்ஸையும் அடுத்து RSR புக்கில் இது வரைக்கும் கேட்காத கேள்வி, படமே கொடுக்காம கேட்காத கேள்வி ஒரு 7 கேள்வியும் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார், குரூப் 4க்கு. ஓகேவா? 6வது டெஸ்ட் பேட்ச் இப்போ ஏப்ரல் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். A to Z மொத்தமே கவர் ஆகிடும் சார். ஓகேவா? புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் இருக்கும். 2வது டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எல்லா மாடல் கவர் ஆகிடும். நம்மகிட்ட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா மாடல் இந்த மாடலில் சார் கொடுத்துருக்காரு அப்படின்னு கவர் ஆகிடும். 3rd RS அகர்வால் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் கேட்காத கேள்வியோ 25 கொஸ்டின்ஸ் வச்சு டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் சார். ஓகேவா? டெய்லி டெஸ்ட்டு இருக்கும் சார். திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் டெய்லி டெஸ்ட்டு. எவ்ரி சண்டே ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன், ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன். மொத்தம் வந்து 100 டெஸ்ட்டு, 500 ரூபா ஃபீஸு. 100 டெஸ்ட்டில் 70 வந்து டாபிக் வைஸாகவும் 30 வந்து ஃபுல் டெஸ்ட்டு. ஃபுல் டெஸ்ட்னால் இப்போ இருக்கிற பேட்டர்ன், நியூ பேட்டர்னில் இருக்கிற டெஸ்ட்டு தாங்க கொடுத்துட்டு வரோம். அதனால் யாராவது விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன். ஸோ ஜாயின் பண்ணுங்கள். யாராவது மாணவர்கள் கேட்டால் கொஞ்சம் சொல்லி விடுங்க. ஆல்ரெடி எல்லாம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், 100 ரூபா கம்மியாக கொடுக்குறோம். 400 மட்டுமே கொடுத்தா போதும். ஓகேவா? சரிங்க, ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போகலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் பாருங்கள். இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. விச் இஸ் த நம்பர் ஆஃப் ஆப்போசிட் டு பிளேன் 3? 3இன் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் 3 ரூல் தாங்க. முதல் ரூல், 2வது ரூல், 3rd ரூல். முதல் ரூல் என்ன? இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். 1 நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கணும். அதாவது ஒரு நம்பர் மட்டுமே திரும்ப வரணும். ஒரு எண் வந்து திரும்ப வரது முதல் ரூல். ஓகேவா? 2வது வந்து 2 நம்பர் திரும்ப வரணும். 2 எண் வந்து திரும்ப வரும். 3வது என்னென்னா கிளாக்கு, கடிகார திசையில் நம்ம பார்க்குறது. ரெண்டுமே இல்லை அப்படின்னா கடிகார திசையில் நம்ம கண்டுபிடிக்கும். அவ்வளோதாங்க. இந்த 3 ரூல் வச்சு எல்லா கணக்கும் போட்டு போயிடலாம். ஓகேவா? இந்த டைஸை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்பர்ஸில் நமக்கு எல்லாம் தெரியும், 1லேருந்து 6 வரைக்கும் தான், அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ 6 நம்பர், அது என்ன ஒன்று 8, 7, 6, 5, 4 அப்படி கூட கேட்கலாம். ஸோ நம்பர்ஸை கேட்கலாம், ஆல்பபெட்டிக்கில் எழுத்துக்களை வச்சு கேட்கலாம், கலர்ஸ் நேம் வச்சு கேட்கலாம், சிம்பிள்ஸ் வச்சு கேட்கலாம், டாட்ஸை வச்சு கேட்கலாம். என்ன ஒன்றா டைஸில் இருக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தான் நம்பரையும் ஆல்பபெட்டிக்கும் சேர்த்து கூட கொட்டினா இதில் பின்னாடி வரும் பாருங்க அந்த கொஸ்டின்ஸ். அதனால் இப்படி தான் நம்பர் தான் வரும், 1லேருந்து 6 வரைக்கும் தான் வரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து மேக்ஸில் டைஸ் கொஸ்டின் ப்ராபபிலிட்டியில் வரும் தெரியுங்களா? அங்கே மட்டும்தான் 1 to 6, பட் இங்கே அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? அதனால் பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த கணக்கு பாருங்கள், 3னுடைய எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இந்த படத்தை கம்பேர் பண்ணணும். சப்போஸ் 2 படம் கொடுக்குறாங்க, கம்பேர் பண்ணுறோம். 3 படமாக கொடுத்தா முதல் 2 கம்பேர் பண்ணணும். ஆன்சர் வரலையா 2, 3 கம்பேர் பண்ணணும். இது மாதிரி ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், 2 ரிப்பீட் ஆகுது, 5 ரிப்பீட் ஆகுது. அப்போ 2வது இது 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதுன்னா இதில் ரிப்பீட் ஆகாத நம்பர் 3வது நம்பரும், இதில் ரிப்பீட் ஆகாத 3வது நம்பர் எது இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், 2, 5, 2, 5, 4 பாருங்கள். அப்போது 2, 5, 2, 5 ரிப்பீட் ஆகுதுன்னா ரிப்பீட் ஆகாத 3ம் ரிப்பீட் ஆகாத 4ம் கட்டாயம் எதிர்பக்கமாக தான் அமையும். அப்போ 3ஓட எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ செகண்ட் ரூலில் இப்போ நான் வச்சு அழகாக சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிடிஎஃப்லேயே நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸையும் கற்றுக்கலாம், பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், டாட்ஸை வச்சு ஒரு கேள்வி. ஓகேவா? முதல்ல இந்த கேள்வி பார்த்தோம். இப்போ 2வது கேள்வி பாருங்கள். இது மாதிரி டாட்ஸை வச்சு கேட்டால் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட புரியல அப்படின்னா மேலே நம்பர் எழுதிக்கங்க. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது, இங்கே 3, இங்கே 4, இங்கே பாருங்கள் 5ன்னு இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இது ரெண்டுத்தையும் பாருங்கள், என்ன ரிப்பீட் ஆகுது? 6 மட்டும் தாங்க ரிப்பீட் ஆகுது. தெரியுதுங்களா? ஸோ 6 மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை பாருங்கள். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணல 6 ரிப்பீட் ஆகுது. இப்போ கிளாக் வைஸில் எடுத்துக்கலாம் சார். இங்கே பாருங்கள், 6க்கு கிளாக் வைஸில் எடுக்கிறேன். 6க்கு கிளாக் வைஸ் என்ன வரும்? 2. 2க்கு கிளாக் வைஸில் என்ன?
4. இங்கே பாருங்கள் ஆறுக்கு கிளாக் வைஸ் என்ன 5. 5க்கு கிளாக் வைஸ் போட்டால் என்ன வரும் 1. அவ்வளோதான் சார். இதில் இல்லாத நம்பர் எது 3. அப்போது இங்கே பாருங்கள் 6க்கு 3 எதிர்பக்கம், 2க்கு 5 எதிர்பக்கம், 4க்கு 1 எதிர்பக்கம். முடிஞ்சு போச்சு சார். ஓகேவா? இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பாருங்கள். 2ன் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? இங்கே பாருங்கள் 2ன் எதிர்பக்கம் என்ன 5 தான் ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஓகேவா? எங்கே இருக்குது பாருங்கள் 5. ஏன்னா 2ஓட எதிர்பக்கம் 5, 6ஓட எதிர்பக்கம் 3, 4ஓட எதிர்பக்கம் 1. ஓகேவா? இந்த ரூல் கிளாக் ரூல் தெரிஞ்சு போச்சிங்களா? அவ்வளோதாங்க. ஸோ இனிமேல் எந்த கேள்வி கேட்டாலும் போட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே பாருங்கள் அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. 1 என்ற எண்ணுக்கு எந்த எண் எதிர்பக்கமாக வரக்கூடும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ கம்பேர் பண்ணலாமா? இங்கே பாருங்கள் 2 ரிப்பீட் ஆகுது, 4 ரிப்பீட் ஆகுது. அப்போ 3க்கு 6. 3ன் எதிர்பக்கம் என்ன 6. 2வது வீதி 2 நம்பர் ரிப்பீட் ஆகுது. ஆனால் இங்கே கேள்வி நான் 1 தானே கேட்குறாங்க. சரி நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அப்போ கிளாக் வைஸை போட்டால் போதும். இங்கே பாருங்கள் 2 போடுறேன். 2க்கு 3 1. அப்போ 3 1. இங்கே 2க்கு பாருங்கள் 6 4. அப்படியே கிளாக் வைஸில் 6 4. ஸோ இதில் எதுவும் இல்லை 5 இல்லை. அவ்வளோதாங்க. 2க்கு 5 எதிர்பக்கம், 3க்கு 6 எதிர்பக்கம், 1க்கு 4 எதிர்பக்கம். முடிஞ்சு போச்சுங்க. அப்போ 1ஓட எதிர்பக்கம் என்ன 4 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது பாருங்கள் சி. ஓகேவா? இந்த 2 ரூலை கற்றுக்கிட்டாலே போதும். 2 நம்பர் ரிப்பீட் ஆகுதா, ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகுதா. ஒரு நம்பர் ரிப்பீட் ஆனால் ரூலை வச்சு போட்டால் முடிஞ்சு போயிடும். என்ன ரூலு? கடிகார ரூல் வச்சு போட்டிங்கன்னா ஆன்சர் போயிட்டே இருக்கும். பார்த்துக்குங்க. இப்போ அடுத்து பாருங்கள். கலர்ஸ் நேம் வச்சு ஒரு கேள்வி கேட்டான்னு சொல்கிறேன் இல்லையா, அதுதாங்க இந்த கேள்வி. ஓகேவா? அப்போ என்னென்ன கலர்லாம் இருக்குது முதல்ல செக் பண்ணிங்களா. மொத்தம் 6 கலர் இருக்கா. க்ரீனு, ரெட்டு, ப்ளூ, ஆரஞ்ச், அதானே பர்பிள், அடுத்து எல்லோ. 1 2 3 4 5 6 கலர் இருக்கா. 6 கலரு இருக்குது. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன். என்னென்ன இருக்குது பாருங்கள். இது ரெண்டுத்தையும் பாருங்கள். ப்ளூ இருக்குது, ரெட்டு இருக்குது, அதானே. அப்போ க்ரீனோட எதிர்பக்கம் என்ன ஆரஞ்சு. க்ரீனோட எதிர்பக்கம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரஞ்சுன்னு வருது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணலாமா. இங்கே பாருங்கள் ப்ளூ இருக்குது, அதான் இங்கே பாருங்கள் ப்ளூ இருக்குது. ப்ளூ இருக்கா. இங்கே பாருங்கள் ப்ளூ இருக்குது. வேறு எதுவும் இல்லையா. அப்போ கிளாக் வைஸில் போட்டுடலாமா. இங்கே பாருங்கள் ப்ளூக்கு கிளாக் வைஸில் க்ரீன் பர்பிள். இங்கே பாருங்கள் க்ரீன் பர்பிள். இந்த பக்கம் ப்ளூக்கு பாருங்கள் ஆரஞ்சு ரெட்டு, ஆரஞ்சு ரெட்டு. இதில் என்ன கலர் இல்லை பாருங்கள். எல்லோ இல்லையா. எல்லோ. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள் ப்ளூக்கு ஆப்போசிட் எல்லோ, க்ரீனுக்கு ஆப்போசிட் ஆரஞ்சு, பர்பிளுக்கு ஆரஞ்சு, ரெட்டு. கேள்வி கேட்குறாங்க ப்ளூ, அதானே. ப்ளூக்கு என்னது வரும் எல்லோ. ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதாங்க. கலர்ஸ் நேம் வச்சு கேட்டிருக்காங்க, டாட்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க, ஓகேவா. சிம்பிள்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க, ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சு கேட்டிருந்தாங்க. என்ன ஒன்றா கேள்வி கேட்கலாம் சார், பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது இந்த கேள்விக்கு நல்லா கவனிங்க. நான் சொன்னேன் இல்லையா நம்பர்ஸில் வந்து 8 வருது, ஏ வருது, எல்லாமே கலந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாது. நம்ம டெஸ்ட் பேட்சில் இந்த ரீசனிங் தொடர்பாக 2 டெஸ்ட்டு ஃபுல்லாகவே கொடுப்போம் சார். 50 கொஸ்டின்ஸ் வச்சு A to Z மொத்தமே கவர் ஆகிடும். ஓகேவா. சரிங்க. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பகடையாக மாற்றுறாங்கன்னா எதிர்பக்கம் என்ன வரும்னா இங்கே பாருங்கள் ஏ வந்து 6க்கும், 7 வந்து 4க்கும், 3 வந்து 8க்கும் வரும். ஓகேவா. இங்கே எழுதுறேன் பாருங்கள். ஏயின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 6, 3ன் எதிர்பக்கம் என்னென்னா 8, 7ன் எதிர்பக்கம் என்னென்னா 4. ஓகேவா. எந்த படத்தை உருவாக்க முடியாதுன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 4 படத்தை நான் கண்டுபிடிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் முதல் படம் பாருங்கள். இந்த படம் வருமானு செக் பண்ணுறேன். A74. இங்கே பாருங்கள் 7ம் 4ம் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கம். ஆனால் இங்கே 7 4ம் அடுத்துள்ள பக்கமாக வருது, அட்ஜசன்ட் சைடாக வருது. அப்போ இது வராது. ஓகேவா. அடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் A6 ஒன்றுக்கு ஒன்று அடுத்துள்ள பக்கம். ஆனால் இங்கே ஏவும் 6 என்னது எதிர்பக்கமாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. அடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் A6ன்னு வருது. A6 வரக்கூடாது இல்லையா. இங்கே அடுத்துள்ள பக்கம் பக்கத்துலேயே வருது. ஆனால் இங்கே ஏவும் 6 என்னது எதிர்பக்கம். ஏவோட எதிர்பக்கம் 6. அப்போ இதுவும் வராது. இங்கே பாருங்கள் 3 8ம் பக்கத்துலேயே வருது. ஆனால் 3 8 எதிர்பக்கம். அப்போ எதுவுமே வராதுங்க. 1 2 3 4மே வரலை. அப்போ பாருங்கள் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டால் 1 2 3 4மே வரல. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்தது
சரிங்க. இப்போ நான் டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் அகர்வால் புக்கு இது வரைக்கும் கேட்காத கேள்வியா ஒரு 6 கேள்வி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம்லாம் கொடுக்காம ஒரு கேள்வி குடுத்துட்டு, இதுக்கு எது உண்மையாக இருக்க வேண்டும்? நெசசரியா எது வேண்டும்? எது இருக்காது? அப்படின்ற மாரி கொஸ்டின்ஸ் வரும். இங்க பாருங்க 1 ஆனது 2 மற்றும் 4, 6க்கு அருகில் இருந்தால், பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையானதாக இருக்க வேண்டும்? அப்படின்னு கேட்குறாங்க. இது மாரி படம் குடுக்கலன்னா, முதல்ல ஒரு படம் டைஸ் வரையுங்க. நான் எப்படி வரையறேன்னு கத்துக்குங்க. ஓகேவா? இது மாரி போட்டுடுங்க. போட்டுட்டு, இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இது கீழ வரைஞ்சுக்குங்க. இதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த பக்கம் வரைஞ்சுக்குங்க. அப்ப இங்க 5 பக்கம் இருக்கா? அப்ப இதுக்கு ஆப்போசிட் மட்டும் கொஞ்சம் தனியா எடுத்து இங்க நான் வரைஞ்சுக்கிறேன். அப்ப இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது நான் தெரியாது 3Dல இருந்தாலும் நான் சைடுல எடுத்துன்னு இங்க மேல போட்டேன். ஓகேவா? இப்ப இத வச்சு நான் படம் போட போறேங்க. 1 ஆனது 2, 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால் அப்படின்னு சொல்றாங்க. நான் 1 இங்க போடுறேன். 1 ஆனது 2, 4, 6க்கு அருகில் இருக்கு. அருகில்னா பக்கத்திலேயே இருக்கு. அட்ஜசன்ட் சைடா சொல்றாங்க. ஓகேவா? சரி இதுல மீதி என்னென்ன நம்பர் வரணும்? 3 வரணும், 5 வரணும். அப்போ இந்த இடத்துல 3 வரலாம், 5 வரலாம். இந்த இடத்துலயும் 3 வரலாம், 5 வரலாம். இப்போ இதுல எது கரெக்ட்டா உண்மையா இருக்கணும்? கண்டிப்பா தேவைப்படும். இதுல எது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. சரி ஏ ஆப்ஷன் எடுக்கலாமா? இங்க பாருங்க 2 என்பதுக்கு 6க்கு எதிரானது. ஓகேவா? இந்த 2 6க்கு எதிராவும் இருக்கலாம். பக்கத்துலயும் இங்க பாருங்க 2, 4, 6லாம் 1க்கு அட்ஜசன்ட் தான். அதனால 6 இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். எங்க வேணா போடலாம் இல்லையா? இங்க பாருங்க கம்பல்சரி பாருங்க. 2, 4, 6 1க்கு அடுத்துள்ள பக்கம். ஆனா எங்க வேணா வரலாம். 6 இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்க வரலாம். அப்ப நம்ம இத கட்டாயமா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 1 என்பதுக்கு 3க்கு அருகில் உள்ளது அப்படின்றாங்க. 1 என்பது 3க்கு அருகில். இங்க பாருங்க 1 இருக்குது. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்ல இங்க இருக்குது. அப்போ 1க்கு ஆப்போசிட்ல 3 வரலாம், 5 வரலாம். ஆனா அருகில்ன்னு சொல்றவங்க கண்டிப்பா வர முடியுமா? வரக்கூடாது. ஏன்னா 1 என்பது 3க்கு எதிர்ப்புறமாகவும் வரலாம். ஏன்னா இங்க இதுக்கு எதிர்ப்பக்கம் இது. அப்போ 1க்கு 3 எதிர்ப்பக்கம் வருமா? வராது இல்லையா? அதனால தான் பாருங்க. அதனால 1, 3 வந்து எதிர்பக்கமும் வரலாம். அடுத்துள்ள பக்கம் அட்ஜசன்ட் சைடும் வரலாம். அப்ப இது சொல்ல முடியாது. இப்ப 3வது பாருங்க. 3 என்பது 5க்கு அருகில் உள்ளது. இங்க பாருங்க 3 இந்த 1க்கு ஆப்போசிட்ல 3, 5 வரும். அப்ப இது வரும். அப்ப இது 2ம் கண்டிப்பா என்னது 3, 5ம் ஓகேவா? அருகில் வர வாய்ப்பு இருக்கு தானே? அப்ப சி தான் ஆன்சர். சார் புரியுதுங்களா என்னன்றத? இந்த இடத்துல 3 அல்லது 5ன்னு வரும். இதுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணு இமேஜினா பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்ல ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க 3, 5ன்னு வரும். கண்டிப்பா இது 2 எங்க போட்டாலும் மாத்தி மாத்தி போட்டாலும் பக்கத்துல தான் இருக்கும். அப்ப சி தாங்க சரியான ஆன்சர். சரி 3 என்பது 5க்கு நேர் எதிரானது. எதிரானதுன்னு சொல்றாங்க. தப்பு. 3, 5 கண்டிப்பா அருகில தான் இருக்கும். எதிரா இருக்காது. ஏன்னா 1க்கு 3 எதிர்பக்கம் பார்த்துக்குங்க. ஓகேவா? அப்ப இதுவும் தவறு. ஸோ விஷயம் புரியுதுங்களா? ஸோ இது மாரி கத்துக்குங்க. அடுத்தது. ஸோ 2வது கேள்வி. இங்க பாருங்க 1 என்பது 5க்கு எதிராகவும், 2 என்பது 3க்கு எதிராகவும் இருந்தால் கீழ்க்கண்ட கூற்றுகளில் எது உண்மையாக பொருந்தும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் படம் போடுறேன் பாருங்க. ஸோ முதல்ல இது மாரி போட்டுக்குங்க. இங்க பாருங்க. இது மாரி போட்டுக்குங்க. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கீழ இது போடுறேன். இதுக்கு ஆப்போசிட்ல நான் இந்த பக்கம் போடுறேன். மொத்தம் 5 படம் இங்க வந்துடணும். இதுக்கு ஆப்போசிட்ல இங்க தனியா எடுத்துன்னு போய் நான் இங்க போடுறேன். இப்போ சொல்லுங்க 1 என்பது 5க்கு எதிராகவும், இந்த 1 இங்க போட்டுட்டேன். இங்க பாருங்க 1க்கு 5 எதிர்பக்கமாகவும். அப்ப நான் 1 இங்க போட்டுக்கலாமா? இங்க இருங்க. எங்க வேணா போடலாம் சார். சரி 1 5க்கு எதிர்பக்கமா இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்தது 2 என்பதுக்கு 3க்கு எதிராகவும். 2 இங்க போட்டேன். 3 ஏன்னா இது கீழ தானே இது. 3க்கு எதிர்பக்கமா இருக்குதுன்னு போட்டேன். அப்ப மீதி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4, 6 தானே. அப்ப இந்த இடத்துல 4 வரலாம், 6 வரலாம். இந்த இடத்துல 4 வரலாம், 6 வரலாம். அப்ப 4, 6 கட்டாயம் எதிர்பக்கமா தான் இருக்கும். ஒண்ணு இங்க 4 வரும், இல்லன்னா இங்க 6 வரும். இங்க 4 வரும், இங்க 6 வரும். அதானே? இப்ப எது உண்மைன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க 4 என்பது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க 4 என்பது 3 மற்றும் 6க்கு 4 என்பது 6க்கு அருகில் வருமா? 4, 6ம் கட்டாயம் எதிர்பக்கம். ஏன்னா இங்க 4 வரலாம், இதுக்கு ஆப்போசிட்ல தான் இது. அப்போ 4 என்பது 3க்கு அருகில் வேணா வரலாம். 6க்கு அருகில் வருமா? வராது. அப்போ ஏ வந்து தப்பு. 2வது பி பாருங்க. 2 என்பது 4 மற்றும் 6க்கு அருகில் வரலாம். வரலாமா பாருங்க. இங்க பாருங்க 4க்கு 6ம் ஆப்போசிட்ல இருக்கு. அதுக்கு இடையில 2 இருக்குன்னா, கண்டிப்பா 2 4க்கும் அருகில் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 6க்கும் அருகில் இருக்கு. அப்போ இமேஜினா யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அப்ப இதுவும் வரலாம். அடுத்தது 4 என்பது 5 மற்றும் 6க்கு.
அருகில் உள்ளது. தப்பு. ஏன்னா 4 வந்து 6க்கு ஆப்போசிட்ல இருக்கணும். ஆனா அருகில்னு சொல்றான். அதுவும் தப்பு. 6 என்பது 4க்கு அருகில்னு சொல்றான். அப்ப அதுவும் தப்பு. அப்ப என்ன ஆன்சர்னா, பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சார். அடுத்தது 3வது கேள்வி. கொஞ்சம் நல்லா கவனிங்க இதையும். ஒரு 6 கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஆர்எஸ் அகரால இருக்கு இந்த கேள்வி. ஏன் இதெல்லாம் எடுத்தாந்து குடுக்குறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் கேட்காத கேள்வி, புதுசா இருக்கிற கேள்விகள் குடுக்கலாம். இந்த மாடல் இப்போ குரூப் 2 மெயின்ஸ்ல கேட்டிருந்தாங்க. அதனால எடுத்தாந்து குடுத்துருக்கேன். பாருங்க. பாருங்க 1 ஆனது 2, 3, 5க்கு அருகில் இருந்தால், பின்வரும் கூற்றுகளில் எது உண்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் படம் வரையறேன். இங்க பாருங்க எப்படி வரையறேன்னு பாருங்க. ஸோ 5 படத்த இங்கேயே வரையறேன். இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே கீழ இருக்கிற மாரி இமேஜின் பண்றேன். இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இந்த பக்கம் இருக்கிற மாரி இமேஜின் பண்றேன். இதுக்கு ஆப்போசிட் மட்டும் இங்க எடுத்துமே நான் இப்படி வெளிய போறேன். இப்போ சொல்லுங்க 1 ஆனது இங்க பாருங்க 1 ஆனது 2, 3, 5 2, 3, 5க்கு அருகில் இருக்கு. இந்த 2, 3, 5 எங்க வேணா வரலாம் சார். இங்க 2 வரலாம், இங்க 3 வரலாம், 3 இங்கே வரலாம், 5 இங்க வரலாம், எங்க வேணா வரலாம். ஆனா இங்க தான் இருக்குன்னு சொன்னா பக்கத்துல இருக்கணும். 1க்கு பக்கத்துல இருக்கணும். மீதி என்ன இருக்கு? 4, 6 இந்த இடத்துல 4, 6 வரணும். அதானே? அதனால இப்போ எது கரெக்டான்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க 4 என்பது 6க்கு அருகில் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா பாருங்க. 4 இங்க இருக்குதுன்னா, இதுக்கு ஆப்போசிட்ல தானே 6 இருக்கும். கண்டிப்பா. அதானே? 4 இங்க வந்தாலும், இங்க வந்தாலும், எங்க வந்தாலும் நல்லா கவனிங்க. 4 இங்க, இங்க, இங்க எந்த இடத்துல வந்தாலும், அதுக்கு பக்கத்துல இதுக்கு ஆப்போசிட்ல 6 வந்துரும். கண்டிப்பா இதுதான் உண்மையாக பொருந்தும். ஏ தான் சரியான ஆன்சர். புரியுதா? வேற எது போட்டாலும் வராது. நீங்க பாருங்களேன். 2 என்பது 5க்கு அருகில் வருமா? 2க்கு அருகிலும் வரலாம், எதிரும் வரலாம். ஏன்னா 2, 3, 5ன்னு போடலாம். 2, 5, 3ன்னு கூட போடலாம். ஏன்னா அது மாரி தான் கூற்று குடுத்துருக்காங்க. அப்ப இது வரக்கூடாது. 2க்கு 5 அடுத்துள்ள பக்கத்துலயும் வரலாம், எதிரிலும் வரலாம். அடுத்து 1 என்பது 6க்கு அருகில் உள்ளது. 1 6க்கு அருகில் இருக்குன்னு சொல்லலாம், அல்லது எதிராகவும் சொல்லலாம். இங்க பாருங்க எதிரும் 6 வரலாம். அப்ப இதுவும் தவறு. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க 1 என்பது 4க்கு அருகில் உள்ளது. 1 4க்கு அருகிலும் வரலாம். 1 என்பது 4க்கு எதிர்ப்புறமாவும் வரலாம். அப்போ இதுவும் தவறு. அப்ப எது சரியானதுன்னா, ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்கங்க சார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4வது கொஸ்டின்ஸ். இங்க பாருங்க 1 என்பது 2க்கு எதிர் மற்றும் 3 மற்றும் 4க்கு அருகில் இருந்தால் டிஃப்ரெண்ட்டா சொல்றாங்க பாருங்க. ஸோ படம் வரையறேன். ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்ல இத அப்படியே இங்க வரைஞ்சுக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே இதுக்கு வரைஞ்சுறேன். ஓகே. இதுக்கு ஆப்போசிட் மட்டும் நான் என்ன பண்றேன்னா, இப்படி தனியா போட்டுக்கிறேன். ஓகேவா? புரியுதுங்களா? இப்ப பாருங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1 என்பது 2க்கு எதிர். இங்க பாருங்க. சரி இங்க 1 போட்டுடலாமா? 1 என்பது 2க்கு எதிரா இருக்குது. 3 மற்றும் 4க்கு அருகில் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க 3 போடுறேன். இங்க 4ன்னு போடுறேன். சார் புரியுதா? 3, 4 இங்க வேணா போடலாம். இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். எல்லாம் அருகில் தான் 1க்கு. இப்ப மீதி என்ன இருக்கு? 5, 6 இருக்கா? ஸோ இங்க 5 வரலாம், 6 வரலாம். இங்க 6 வரலாம், 5 வரலாம். எங்க வேணா வரலாம் சார். ஸோ இங்கேயும் 5, 6லாம் எங்க வேணா வரலாம். ஓகேவா? ஏன்னா 1க்கு ஆப்போசிட்ல 2 போட்டாச்சு. மீதி இருக்கிறது இங்க சுத்தி இந்த 1 பக்கத்திலே மாறி, மாறி வரலாம். எங்க வேணா வரலாம். இங்க தான் வரணும்லாம் கிடையாது. ஓகேவா? இப்ப எது சரின்னு பார்க்கலாம். எது உண்மையாக இருக்க வேண்டும்னு பார்க்கலாமா? 2 என்பது 6க்கு அருகில் உள்ளது. இங்க பாருங்க 2 என்பது 6க்கு அருகில் உள்ளதுன்னா, இதுக்கு ஆப்போசிட்ல அப்படியே 2 வரும் இல்லையா? அப்ப 6 எங்க வேணா வரலாம். ஓகேவா? எங்க 6 வந்தாலும் 2க்கு அருகில தான் இருக்கும். அப்ப ஏ தான் சரியான ஆன்சர். நல்லா பாருங்க. புரியுதாங்க? ஸோ இந்த 1க்கு ஆப்போசிட்ல நல்லா இந்த ஒரு இமேஜினா பாக்ஸ் மாரி யோசிச்சுங்களேன். இந்த 1க்கு ஆப்போசிட்ல 2 இருக்குன்னா, ஓகேவா? இந்த 6 எங்க போட்டாலும், இங்க போட்டாலும், இங்க போட்டாலும், இங்க போட்டாலும், இங்க போட்டாலும், எது போட்டாலும் என்னது இருக்கு? இந்த 2க்கும் 1க்கும் பக்கத்துல தான் இருக்கும். அப்ப கட்டாயமா இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க 3 என்பது 4க்கு அருகில் உள்ளது. 3, 4 அருகில வரலாம், எதிர்ல வரலாம். எங்க வேணா வரலாம்னு சொல்லனா, இது கிடையாது. 4 என்பது 6க்கு எதிரானது. 4ம் 6ம் பக்கத்துல வரலாம், எங்க வேணா வரலாம் சார். 1க்கு 2 மட்டும் தான் எதிர் பக்கம்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காங்க. மீதி எப்படி வேணா வரலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கிடையாது. 3 என்பது 5க்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. 3, 5ம் பக்கத்திலே வரலாம், எதிரும் வரலாம். அப்ப இதுவும் தவறானது. ஓகேவா? அதனால கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது இங்க பாருங்க 5வது கொஸ்டின்ஸ் பாருங்க. ஓகேவா? 2 என்பது 3க்கு எதிர், 4 மற்றும் 6க்கு அருகில் இருந்தால். இப்போ போன கணக்கு பார்த்தோம் இல்லையா? அதே தான். கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் எல்லாம் குடுத்துருக்கேன் சார். கொஞ்சம் நல்லா பாருங்க. ஓகேவா? இங்க பாருங்க. இதுக்கு ஆப்போசிட்ல இங்க போடுறேன். இதுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் போடுறேன். இதுக்கு ஆப்போசிட் மட்டும் இங்க தனியா எடுத்துமே போடுறேன். கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இப்ப 2 என்பது 3க்கு எதிர். ஓகேவா? இங்க 2 போட்டுட்டேன்.
இங்கே 3 போட்டுட்டேன். 2 என்பது 3க்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றும் 4 மற்றும் 6க்கு அருகில். 4, 6 மீதி என்ன இருக்கு? 3, 5. இந்த 4, 3, 4, 5, 6, 3லாம் எங்கே ஒன்றா வரலாம், மாறி மாறி வரலாம். ஆனால் 2 பக்கத்தில் தான் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா 2க்கு ஆப்போசிட்டில் 3ன்னு சொல்லிட்டும் போது மீதி இருக்க எல்லா நம்பருமே இங்கே சுற்றி தான் வரும், எங்கே ஒன்றா வரலாம். இது பக்கத்தில் தான் வரணும்லாம் கிடையாது. அப்போ இதில் எது சரியானது, எது உண்மையாக இருக்க வேண்டும்னு கேள்வி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 என்பது 5க்கு எதிரானது. ஐயோ, இங்கே பாருங்கள் 1 நான் போட காணோம். இப்போ பர்சன்ட் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் 2 என்பது 3க்கு எதிர் பக்கமா, அப்போ 4, 6னா அப்போ இங்கே 3 வரக்கூடாது, என்னது 1ன்னு வரும். இப்போ சொல்லுங்கள், 1 என்பது 5க்கு எதிரானது. 1, 5ம் எதிரும் வரலாம், அருகிலும் வரலாம். ஏன்னா 2 சுற்றி தான் இருக்கணும். அப்போ இது தவறு. நெக்ஸ்ட்டு 4 என்பது 6க்கு எதிரானது. 4, 6 பக்கத்திலே வரலாம், எதிரும் வரலாம், எங்கே வேணா வரலாம். இது தவறு, உண்மையாக இருக்க முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சி. 4 என்பது 2 மற்றும் 6க்குள் உள்ளது. 4 என்பது 2 மற்றும் 6க்கும் அருகில்னா 4 2க்கு அருகில் இருக்குது. ஆனால் நான் 6க்கு அருகில் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஏன்னா 6 இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். இங்கே வந்து ஆப்போசிட்டில் வந்துடும். அப்போ இதுவும் தவறு. சரி, 1 என்பது 2 மற்றும் 3க்கு அருகில். 1 என்பது இங்கே 2 இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டில் 3 இருக்குது. அப்போ 1 எங்கே போட்டாலும் 2க்கு 3க்கு அருகில் தான் இருக்கும். அப்போ இதாங்க சரியான ஆன்சர். புரியுதாங்க? ஏன்னா 2க்கு ஆப்போசிட்டில் 3. அப்போ இது சுற்றி பாக்ஸ் மாதிரி சுற்றி வருது. 1 இங்கே வந்தாலும் இங்கே வந்தாலும் எங்கே வந்தாலும் 2க்கு 3க்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். பார்த்துங்க. அப்போ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது லாஸ்ட்டு கேள்வி, 6வது கேள்வி. இதையும் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வாட்டி கேட்டிருந்தானுங்க. ஒரு கனசதுரத்தின் பக்கங்களானது 6 வெவ்வேறு வண்ணங்களை கொண்டவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கனசதுரம் இங்கே வரையறேன் பாருங்க. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கீழே நான் இதுக்கு வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த பக்கம் வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு ஆப்போசிட் மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து போட்டுக்கிறேன். இந்த 5 பக்கத்தை இங்கேயே காட்டிட்டு 6வது பக்கத்தை இங்கே எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் இமேஜினாக மீன் பண்ணுங்க சார். ஓகேவா? சரி, மஞ்சள் நிறமானது வெள்ளை நிறத்துக்கு எதிர்பக்கம். இங்கே நான் மஞ்சள்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? இதுக்கு அப்படியே எதிர்பக்கம் என்ன வரும்? வெள்ளை நிறம்னு போட்டேன். அடுத்தது, நீலமானது சிவப்பு மற்றும் பச்சை நிறங்களுக்கு இடையில் உள்ளது. நீலம் நிறம் இங்கே பாருங்கள், நீல நிறமானது சிவப்பு மற்றும் பச்சைக்கு அப்படியே இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? சரி, அடுத்து என்ன பண்ணுறாங்க? ஒரு பக்கம் கருப்புனா இங்கே எது பிளாங்காக இருக்குது? கருப்பு தான் பிளாங்க். இப்போ சொல்லுங்கள், என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, மஞ்சளுக்கு ஆப்போசிட்டில் வெள்ளை, சிவப்புக்கு ஆப்போசிட்டில் பச்சை, நீலத்துக்கு ஆப்போசிட்டில் கருப்பு. அப்போ நீலத்துக்கு எதிரான நிறம் என்ன அப்படின்னா கருப்பு தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ பாருங்கள் சார். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்சுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போட்டு வரோம், பார்த்துக்குங்க. ஓகேவா? தேங்க்யூ.